அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم قال ما من مسلم يشاق شوقة فما فوقها إلا كتبت له بها درجة ومحيت عنه بها خطيئة. ரவாஹ் முஸ்லிம் ஷரீஃப். அண்ணலம் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எவரேனும் ஏதாவது ஒன்று ஒரு முஸ்லிமுக்கு முள் தைத்து விட்டால் அல்லது அதைவிட குறைந்த நோய்வினை ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு பகரமாக அல்ல ஜல்ல ஷானஹு தஆலாவிடம் அவருக்கு ஒரு தரஜா, அந்தஸ்து, பதவி எழுதப்படுகின்றது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு காரியத்தின் மூலியமாகவோ, தன்னுடைய குடும்பத்தின் மூலியமாகவோ, தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலியமாகவோ எத்தகைய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சிரமம் வந்துவிட்டால் அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டியும் நம்மை சோதனை செய்வதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் இதை ஏற்படுத்துகின்றான். அப்படி நம்மை சோதனை செய்வதின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதை கொண்டு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெகுமதியை, அந்தஸ்தை, பதவியும் அல்லாஹ் தருகின்றான். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பதவி என்பது நாம் இந்த உலகை விட்டு முடிவதற்கு முன்பே அதை நம்மை விட்டு நீங்கி விடலாம். ஒருவர் ஒரு பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய பதவி காலம் முடிந்துவிட்டால் அவர் அந்த காலத்திலிருந்து, அந்த பதவியிலிருந்து நீங்கி விடுவார். 5 வருடத்திற்கு ஒரு முறை நாம் தேர்தல் காலங்களை சந்திக்கின்றோம். அதில் யார் மக்களுடைய வாக்குகளை அதிகம் பெறுகிறாரோ அவர் அந்த நாட்டினுடைய பிரதமராகவோ அல்லது மாநிலத்தினுடைய முதல்வராகவோ அல்லது வேறு சில பதவிகளுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் அந்த பதவியினுடைய காலம் முடிந்துவிட்டால் அவருடைய ஓய்வை அவர் பெறுகிறார். அதுபோல இந்த உலகத்தையோடு முடியக்கூடிய பதவிகள், அந்தஸ்துகள் எல்லாம் நம்மோடு முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பதவி என்பது இந்த உலகத்தோடு முடிவது அல்ல. சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை, மிகப்பெரிய வெற்றியை தர அல்லாஹ் நாடி இருக்கின்றான். அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் சிறு சிறு கஷ்டங்கள், சிறு சிறு துன்பங்கள், ஏதாவது ஒரு ரீதியில் இன்னும் அந்த சோதனை என்பது ரொம்பவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது பொருளாதார பஞ்சத்தின் மூலியமாகவோ அல்லது நம்முடைய வீட்டில் ஏதாவது உயிர் இழப்பின் காரணமாகவோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மை எட்டி பார்க்கும். எல்லாவற்றையும் பொறுமையான முறையில் நாம் சகித்து கொண்டு அல்லாஹ்